சாதித்த என்ற வகையிலே நீங்கள் நம்மிடம் கை கொடுத்து பாராட்டுவது சற்று பொருத்தமில்லை என்றால் அது உண்மையிலே தமிழரசு கட்சி தான் கணிசமான வெற்றியை அடைந்திருக்கின்றது. அப்பொழுது அவர் உடனடியே சொன்ன பதில், தேசிய மக்கள் சக்தியுடைய தோல்விக்கு தத்துவார்த்த ரீதியாக நியாயங்களை வடகிழக்கு வாழுகின்ற தமிழ் மக்களிடம் சொன்னதே நீங்கள். உங்களுடைய கருத்துகளுடைய அதனுடைய ஆழம்தான் தேசிய மக்கள் சக்தியிடம் வளமையாக வாக்களிக்கக்கூடிய மக்களை திருப்பினர். அந்த ஆழமான செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததை தவிர அவர்கள்தான் அதற்குரிய வெற்றியாளர்களாக நாங்கள் கருதவில்லை என்பதை கூறியிருந்தார். அப்பொழுது நான் அவருக்கு சொன்ன பதில், ஒரு வகையிலே 2009ஆம் ஆண்டு தமிழ் இனப்படுகொலை நடத்துவதற்கு எப்படி மஹிந்த ராஜபக்ச பெரிய அளவில் வெற்றி கொண்டாடினவரோ, ஆனால் அந்த வெற்றிக்கு தத்துவார்த்த ரீதியாக தமிழின படுகொலைக்கு அத்திவாரத்தை இட்டதே இந்த ஜேவிபி. அவர்களுக்கு நாங்கள் உரிய அவர்களுடைய தெரிஞ்ச மொழியிலே பதில் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருந்தேன். விசேஷமாக தேர்தல் காலத்திலே உங்களுக்கு தெரியும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தேர்தலுக்கு பிற்பாடு சைக்கிள் சின்னத்திலே வெல்லுகின்ற அணிகளோடு தான் தாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைப்பார்கள் என்ற கருத்தை பல தடவைகள் கூறியிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாங்கள் அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்களோடு நாங்கள் தொடர்பு கொண்டு நாங்கள் அவர்களிடம் கூறியிருந்தோம், நாங்கள் ஒரு பொது வேலை திட்டத்துக்குள் வர வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அந்த இடத்திலே அவர்கள் அதை சரியாக விளங்கிக் கொள்ளாமல் எங்களுடைய இந்த முயற்சி சிலவழிலே தமிழரசு கட்சியை ஓரம் கட்டுகின்ற ஒரு முயற்சியாக அமையுமோ என்ற ஒரு சர்ச்சை அவர்கள் மீது வந்த பொழுது அவர்கள் நம்மிடம் அதை சுட்டி காட்டினார். அப்பொழுது நான் தெளிவாக சொன்னேன், அறுதி பெரும்பான்மை எடுப்பதாக இருந்தால் தமிழரசு கட்சியை நாங்கள் ஓரம் கட்டி இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை நிலைநாட்டக்கூடிய வகையிலே நாங்கள் ஆட்சிகளை உருவாக்க முடியாது. ஆகவே தமிழரசு கட்சியை ஓரம் கட்டுகின்ற நோக்கம் தேர்தல் காலத்திலே நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம், அது அல்ல. ஆனால் இன்றைய யதார்த்தம் என்னென்றால், நாங்கள் இந்த முயற்சியை தேர்தலை அண்டின ஒரு முயற்சியாக இல்லாமலே நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடே நாங்கள் ஒரு பொது புள்ளியிலே சந்திக்கக்கூடிய ஒரு முயற்சி ஒன்றை நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த முயற்சியை முறித்ததே தமிழரசு கட்சி. காலையிலிருந்து இரவு வரைக்கும் சிந்திக்கின்ற ஒரு அமைப்பினுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும், போக்காக இருக்க வேண்டும். அது அப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் நடந்து கொண்டால் மட்டும்தான் எங்களுடைய மக்களுடைய பூர்ண நம்பிக்கையை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய விடுதலை போராட்டம் நடைபெற்ற பொழுது நம்முடைய மக்கள் அந்த விடுதலை போராட்டத்தை கண்ணை மூடிக்கொண்டு கேள்விக்கு உட்படுத்தாமல் அதை நம்பினதாக இருந்தால் அந்த போராட்டத்துடைய தியாகம் தான் அதுக்கு காரணம். பதவி ஆசையில் இல்லாமல் உயிரை கொடுக்கிறதுக்காக அந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக சுயநலவாதிகள் அல்ல. ஆனால் அரசியல்லே அப்படி அல்ல. அரசியல்லே அனைத்துமே பதவி. நாங்கள் என்ன கொள்கையை கதைச்சாலும் என்ன தேசியம் பேசினாலும் இறுதியில அரசியல்ல நாங்கள் போட்டியிடுகின்ற பொழுது அது பதவிக்கா. ஆகவே ஆரம்பத்திலே அது ஒரு சுயநலம்
பதவி ஆசை என்றுதான் மக்கள் பொதுவாக கணிப்பார்கள். அதிலே இருந்து நாங்கள் வித்தியாசம் என்று நிரூபிப்பதாக இருந்தால், நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொண்டதுக்கு அமைவாக ஒரு மிகவும் முற்போக்குவாத ஒரு அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் எங்களுக்கு இடையிலே பேணினால் மட்டும்தான் நம்முடைய மக்களுக்கும் நாங்கள் அந்த நம்பிக்கை ஏற்படுத்தலாம். ஒவ்வொரு சபையிலேயும் சில வேளையிலே எங்களுக்கு ஒரு சில சபையில் மட்டும் நாங்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய உறுப்பினர்கள் கணிசமான அளவுக்கு ஒவ்வொரு சபையிலும் இருக்க போகிறார். அது யாராக இருந்தால், அது ஒரு நபரா, 10 பேரா, இல்லாட்டி 20 பேர் சுழற்சி முறையிலே பதவி எடுத்து இந்த 4 வருஷத்துக்குள்ளே சேவையாற்றுகின்றார்களோ, அவர்கள் அனைவரும் அந்த சபையுடைய கலாச்சாரத்தை மாற்றி அமைச்சு ஒரு முற்போக்குவாத ஒரு கலாச்சாரத்தை ஒவ்வொரு சபையிலையும் ஏற்படுத்துவதற்கு செயலாற்றினால் மட்டும்தான் எங்களுடைய மக்களிடம் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக அது மாறும். அமைப்புக்குள்ளே நாங்கள் ஒரு கலாச்சாரத்தை பேண வேண்டும். ஆனால் அமைப்புக்கு வெளியிலே ஒவ்வொரு சபையிலையும் நாங்கள் கொண்டு வந்து நிலைநாட்ட விரும்புகின்ற கலாச்சாரம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு சபையும் அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அந்த மக்களுக்கு சேவையாற்றுகின்ற ஒரு மெனோனிலைக்கு நாங்கள் கொண்டு வந்தே ஆகணும். உதாரணத்துக்கு வந்து வெளிநாடுகளில் நீங்கள் சென்றால், நாங்கள் இந்த நாட்டினுடைய பிரஜையாக இருந்தாலும் கூட வெளிநாட்டுக்கு சென்று, விசேஷமாக மேற்கத்திய நாடுகளுக்கு சென்றால், அங்கே ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய விரும்பினால், கடந்த 8ஆம் தேதி நம்முடைய இந்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு பாராளுமன்றத்திலே நடைபெற்ற அமர்வுகளிலே கலந்து கொள்வதற்கு நான் செல்ல வேண்டியிருந்தது. அங்கு அந்த சபைக்குள்ளே உள்ளேறின பொழுது அங்கே அந்த சபையில் அமர்ந்திருந்த எதிர் அணியிலே இருக்கக்கூடிய சிங்கள தலைவர்கள் ஒன்றொன்றாக என்னிடம் வந்து கை கொடுத்து, நீங்கள் தெற்கிலே சாதிக்க முடியாத ஒரு மாபெரும் வெற்றியை வடகிழக்கிலே சாதித்திருக்கிறீர்கள். அதிலே எனக்கு அதில் இருந்த ஒரு தலைவரை கொஞ்சம் கூட தனிப்பட்ட முறையிலையும் தெரிஞ்சிருந்தபடியால் நான் அவரிடம் கூறினேன், வடகிழக்கிலே நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை ஒன்றை நடாத்தியிருப்பது உண்மைதான். ஆனால் அதிலே நம்முடைய தமிழ் தேசிய பேரவை தான் அதை சாதித்தது என்ற வகையிலே நீங்கள் நம்மிடம் கை கொடுத்து பாராட்டுவது சற்று பொருத்தமில்லை என்றால், அது உண்மையிலேயே தமிழரசு கட்சி தான் கணிசமான வெற்றியை அடைந்திருக்கின்றது. அப்பொழுது அவர் உடனடியே சொன்ன பதில், தேசிய மக்கள் சக்தியுடைய தோல்விக்கு தத்துவார்த்த ரீதியாக நியாயங்களை வடகிழக்கு வாழுகின்ற தமிழ் மக்களிடம் சொன்னதே நீங்கள். உங்களுடைய கருத்துகளுடைய அதனுடைய ஆழம்தான் தேசிய மக்கள் சக்தியிடம் வளமையாக வாக்களிக்கக்கூடிய மக்களை திருப்பினர். அந்த ஆழமான செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததை தவிர அவர்கள்தான் அதற்குரிய வெற்றியாளர்களாக நாங்கள் கருதவில்லை என்பதை கூறியிருக்கிறார். அப்பொழுது நான் அவருக்கு சொன்ன பதில், ஒரு வகையிலே 2009ஆம் ஆண்டு தமிழ் இனப்படுகொலை நடத்துவதற்கு எப்படி மஹிந்த ராஜபக்ச பெரிய அளவிலே வெற்றி கொண்டாடினவரோ, ஆனால் அந்த வெற்றிக்கு தத்துவார்த்த ரீதியாக தமிழின படுகொலைக்கு அத்திவாரத்தை இட்டதே இந்த ஜேவிபி
அவர்களுக்கு நாங்கள் அவர்களுடைய தெரிஞ்ச மொழியிலே பதில் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருந்தேன். ஏனென்றால் உண்மையிலே இன்றைக்கு 2024 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு ஒட்டுமொத்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை ஒரு கேள்விக்குறியாக மாற்றியமைக்கப்பட்ட ஒரு சூழலிலே இன்றைக்கு தமிழ் மக்கள் ஒரு உள்ளூராட்சி தேர்தலில், சாதாரண தேர்தல் அல்ல, ஒரு தேசிய மட்டத்தில் நடைபெறுகின்ற ஒரு கொள்கைக்காக வாக்களிக்கின்ற ஒரு தேர்தல் அல்ல இந்த உள்ளூராட்சி தேர்தல். இந்த உள்ளூராட்சி தேர்தல்கள் வழமையாக எந்த ஒரு கட்சியுடைய கொள்கையை பார்த்து வாக்களிக்கிறது கிடையாது. வேட்பாளர்களுடைய முகங்களையும் உறவுகளையும் பார்த்து தெரிந்தவர்களை அறிந்து வாக்களிக்கின்ற தேர்தல். அவை சாதாரணமாக ஒரு பாராளுமன்ற தேர்தலிலேயோ இல்லை மாகாண சபை தேர்தலிலேயோ கொள்கைக்காக வாக்களிக்கின்ற மக்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே கொள்கையை விட்டு சற்று வித்தியாசமாக வாக்களிப்பது தான் வழமை. அப்படிப்பட்ட ஒரு தேர்தலிலே தமிழ் தேசியம் ஒரு கேள்விக்குட்படுத்தப்பட்டிருந்த ஒரு சூழலிலே இல்லையுடைய மக்கள் தொடர்ந்தும் தமிழ் தேசியத்தோடு தான் இருக்கிறார்கள் என்று நிரூபிக்க வேண்டியதே ஒரு பெரும் சவால். அந்த சவாலிலே நாங்கள் முகம் கொடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்திருக்கின்றோம் என்றால் என்னை பொறுத்தவரையிலே தமிழ் தேசம் எவராலையும் அளிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய மக்கள் எத்தனையோ சவால்கள் மட்டத்திலே தங்களுடைய உறவுகளுக்கு கூட வாக்களிக்காமல் ஒரு தேச உணர்வை நிலைநாட்டுவதற்காக தமிழர் தாயக முழு பரப்பிலே தங்களுடைய வாக்குகளை செலுத்தியிருந்தார்கள். அந்த வாக்குகளை வழங்குகின்ற பொழுது தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை பார்த்து முகங்களை பார்த்து அந்த அரங்கிலே தமிழ் தேசியத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள் என்று அறிமுகப்படுத்தி அவர்கள் வாக்களித்திருக்கிறார்களே தவிர சில இடங்களிலே தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய ஒரு சில வேட்பாளர்கள் அல்லது ஒரு சில கட்சிகள் பெரிய அளவிலே வந்து வேரூண்டி அங்கே இயங்காமல் இருந்த காரணத்தினாலே அவர்களுக்கு அந்த வாக்கு விழாமல் இருந்ததை வைத்துக்கொண்டு ஒரு சிலர் இன்றைக்கு இந்த ஒரு மாபெரும் ஆணையை தமிழ் தேசியத்துக்காக வழங்கின மாபெரும் ஆணையை வெறுமனே ஒரு அதிகாரத்துக்குரிய ஒரு போட்டியாகவும் ஆசனங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு போட்டியாகவும் சபைகளை கைப்பற்றுவதற்கான அதிலே ஆதிக்கம் செலுத்துவதற்கான ஒரு போட்டியாக மட்டும் குறைத்து இருக்கின்றார்கள் என்பது மீண்டும் மீண்டும் தமிழ் தேசத்துக்கு ஒரு கேள்விக்கு உட்படுத்துகின்ற வகையிலே தான் அவர்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன. குறிப்பாக நான் சொல்லுகின்றேன், நேற்றைய தினம் இந்த தமிழ் தேசம் வழங்கின மாபெரும் ஆணை தேசத்துக்காக ஒட்டுமொத்த சர்வதேசமே தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருந்து தமிழ் மக்கள் விலகி போகிறார்கள் என்று சொல்லி இருக்கின்ற ஒரு சூழலிலே அந்த மக்கள் ஒரு தெளிவான ஆணையை கொடுத்திருந்தும் தமிழரசு கட்சியுடைய மத்திய குழு கூடினதுக்கு பிற்பாடு அவர்கள் ஊடகங்களுக்கு வந்து தெரிவிக்கின்ற கருத்து 35 சபைகளிலே தாங்கள் முன்னிலையில் இருக்கிறோம், அவர்கள் தாங்கள் தான் ஆட்சி அமைக்க வேண்டும். இது மட்டும்தான் அவர்களுடைய சிந்தனை. தேர்தலுக்காக மட்டும்தான் தமிழ் தேசியம். தேர்தல் முடிச்ச அடுத்த நிமிஷம் தேசியம் பறந்துட்டு ஆட்சி அதிகாரமும் ஆசனங்களும் சபைகளை கைப்பற்றுவதன் தவிசாளர் மேயர் இது மட்டும்தான் அவர்களுடைய சிந்தனை. இதைத்தான் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கும் இதுக்கு முதலே சொல்லிக் கொண்டு வந்தன. அவை எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு அரசியலுக்குள்ளே சிக்க விரும்புகின்ற ஒரு அமைப்பல்ல. உங்களுக்கு இந்த பதவிகள் தான் தேவை என்றால் வச்சிருங்கள். நீங்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த மக்கள்
ஒரு மிக பலமான ஒரு ஆணையை தமிழ் தேசியத்துக்காக வழங்கினதுக்கு பிறகு அதை அவர்கள் எந்த ஒரு தரப்புக்கும் ஒரு அறுதி பெரும்பான்மை கொடுக்காமல், ஆனால் அந்த ஆணையை மிக தெளிவாக கொடுத்திருந்தும் உங்களுக்கு அந்த செய்தியை விளங்கிக் கொள்ள முடியாவிட்டால் இதுதான் உங்களுடைய கடைசி தேர்தல். இதுதான் தமிழ் தேசியம் சார்ந்து ஆணையை பெற்ற ஒரு தரப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கடைசி தேர்தலாக அமையும். மிகவும் துரதிர்ஷ்டம். நாங்கள் இந்த தேர்தல் காலத்தில் கூட மேடையாக நாங்கள் சொல்லியிருந்தோம், எங்களுடைய நோக்கம் இந்த தமிழரசு கட்சியை அளிப்பதல்ல, மாறாக இந்த தேர்தலுடைய முடிவுகள் எதுவாக இருந்தால் ஏன் தமிழ் தேசிய பேரவைக்கு நம்முடைய மக்கள் அனைத்து சபைகளிலே நமக்கு ஆணை வழங்கினாலும் நாங்கள் தமிழரசு கட்சியை வெட்டி அவர்களை ஓரங்கட்டி போகின்ற ஒரு பயணம் அல்ல என்று நாங்கள் சொல்லியும், அந்த தேர்தலிலே அந்த தமிழரசு கட்சிக்கு மக்கள் கணிசமான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தும் அவர்களுக்கு அந்த கொள்கை சார்ந்த சிந்தனையே கிடையாதென்றால் அவர்கள் பலகாலமாக தொடர்ந்தும் இப்படிப்பட்ட மற்றவர்கள் மக்கள் மட்டத்தில் வேலை செய்து கருத்துராக்கம் செய்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதனுடைய லாபத்தை பெற்று அரசியல் செய்கின்ற காலம் தொடர்ந்தும் இருக்க முடியாது. அது முடிவுக்கு வரும். எவருமே இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புரியாமல் நடந்து கொள்வதாக இருந்தால் அவர்கள் தொடர்ந்தும் தமிழ் மக்களாலே தங்களுடைய பிரதிநிதியாக கருத முடியாத ஒரு நிலைமை உருவாகும். அதை நாங்கள் உணர்ந்தோம். எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் தேசம் கிட்டத்தட்ட 1,50,000 மக்களை தியாகம் செய்து வந்தது. அந்த தியாகங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். அந்த தியாகங்களுக்கு ஒரு அர்த்தம் இருப்பதாக இருந்தால் அந்த லட்சியத்துக்கு நாங்கள் நேர்மையாக பயணிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் இந்த தேர்தல் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு அந்த தேர்தலுடைய முடிவுகளை நாங்கள் சரியாக படித்த பொழுது தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு மக்கள் ஒரு அமோக ஆணை வழங்கி இருந்தாலும் எந்த ஒரு தரப்புக்கு நம்முடைய மக்கள் அந்த அறுதி பெரும்பான்மை ஆணையை வழங்கவில்லை. பிரதான சிங்கள பேரினவாத தரப்புகளை நிராகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய தெளிவான சிந்தனைகளை இந்த தேர்தல் ஊடாக வெளிப்படுத்தியிருந்தாலும் கூட தமிழ் தேசிய நிலைப்பாட்டை முன் கொண்டு போவதற்கு ஒரு தெளிவான அறுதி பெரும்பான்மை எந்த ஒரு தரப்புக்கும் வழங்கவில்லையாக இருந்தால் அந்த மக்களுடைய உணர்வை சரியாக புரிந்து கொள்ளணும். பேரினவாதத்துக்கு இடமே அளிக்கக்கூடாது என்றால் தமிழ் தேசியம் பேசி வாக்கு பெற்றவர்கள் தங்களுக்கு இடையிலே ஒரு புரிந்துணர்வு வர வேண்டும் என்றுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கு. அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த தேர்தல் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு இந்த தேர்தல் காலத்திலே நமக்கு பல விமர்சனங்கள் மற்றவர்கள் மீது இருந்தாலும் கூட நாங்கள் இந்த மக்களுடைய முடிவுகளை விளங்கி கொண்டு நாங்கள் இந்த மக்களுடைய உண்மையான எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய வகையிலே நாங்கள் தேர்தலுக்கு பிற்பாடு செயல்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு சில நடவடிக்கைகளை ஆரம்பித்திருந்தோம். விசேஷமாக தேர்தல் காலத்திலே உங்களுக்கு தெரியும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தேர்தலுக்கு பிற்பாடு சைக்கிள் சின்னத்திலே வெல்லுகின்ற அணிகளோடு தான் தாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைப்பார்கள் என்ற கருத்தை பல தடவைகள் கூறியிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாங்கள் அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்களோடு நாங்கள் தொடர்பு கொண்டு நாங்கள் அவர்களிடம் கூறியிருந்தோம், நாங்கள் ஒரு பொது வேலை திட்டத்துக்குள் வர வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அந்த இடத்திலே அவர்கள் அதை சரியாக விளங்கிக் கொள்ளாமல் எங்களுடைய இந்த முயற்சி சிலவழிலே
தமிழரசு கட்சியை ஓரம் கட்டுகின்ற ஒரு முயற்சியாக அமையுமோ என்ற ஒரு சர்ச்சை அவர்கள் மீது வந்த பொழுது அவர்கள் நம்மிடம் அதை சுட்டி காட்டினார். அப்பொழுது நான் தெளிவாக சொன்னேன், அறுதி பெரும்பான்மை எடுப்பதாக இருந்தால் தமிழரசு கட்சியை நாங்கள் ஓரம் கட்டி இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை நிலைநாட்டக்கூடிய வகையிலே நாங்கள் ஆட்சிகளை உருவாக்க முடியாது. ஆகவே தமிழரசு கட்சியை ஓரம் கட்டுகின்ற நோக்கம் தேர்தல் காலத்திலே நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம், அது அல்ல. ஆனால் இன்றைய யதார்த்தம் என்னென்றால், நாங்கள் இந்த முயற்சியை தேர்தலை அண்டின ஒரு முயற்சியாக இல்லாமலே நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடே நாங்கள் ஒரு பொது புள்ளியிலே சந்திக்கக்கூடிய ஒரு முயற்சி ஒன்றை நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த முயற்சியை முறித்ததே தமிழரசு கட்சி. அந்த பேச்சுவார்த்தையில் இருந்து விலகி சென்றதே தமிழரசு கட்சி. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டு எங்களுக்கு இடையிலே ஒரு புரிந்துணர்வு ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் தமிழரசு கட்சியை அணுகின்ற பொழுது அது கணிசமான அழுத்தத்தை தமிழரசு கட்சி மீது ஏற்படுத்தும். ஏனென்றால் ஏற்கனவே ஆணையை பெற்ற ரெண்டு தரப்புகள், தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி ஆணையை பெற்ற ரெண்டு தரப்புகள் ஒரு புரிந்துணர்வுக்கு வந்திருக்கின்றார்கள். மக்களும் அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை விரும்புகின்ற இடத்திலே அந்த ஒரு புரிந்துணர்வுக்கு தாங்களும் ஏதோ ஒரு வகையில் பங்காளிகளாக வர வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் ஏற்படும். அப்படி அல்லாமல் நாங்கள் வெறுமனே மூன்று தரப்பாக பிரிஞ்சு நாங்கள் நின்றதாக இருந்தால் தமிழரசு கட்சி ஒரு நாள் பேச்சுவார்த்தைக்கு வரப்போவதில்லை என்பதை நான் தெளிவாக அவர்களிடம் எடுத்து கூறினேன். அந்த அடிப்படையில் அவர்கள் கடைசியாக என்னிடம் பேசின பொழுது தங்களுடைய ஏனைய பங்காளி கட்சி தலைவர்களோடு தாங்கள் பேச இருப்பதாகவும் அவர்களோடு பேசி நம்மிடம் அதுக்குரிய பதில்களை சொல்லுவார்கள் என்று கூறி அந்த பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது. இதுவரைக்கும் அவர்கள் எங்களிடம் தொடர்பு கொள்ளவில்லை. இதுவரைக்கும் அவர்கள் நம்முடன் தொடர்பு கொள்ளவில்லை. அவை இதுதான் யதார்த்தம். இதுதான் யதார்த்தம். தேர்தலுக்கு மட்டும் தமிழ் தேசியம், தேர்தலுக்கு பிற்பாடு எங்கெங்கே ஆசனங்களை பிடிக்கலாம், எங்கெங்கே ஆட்சிகளை பிடிக்கலாம், யாரோடு சேர்ந்தால் தங்களுக்கு லாபம் என்றது மட்டும்தான் தாண்டின ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பொறுப்பு உங்கள் மீது அந்த மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். உங்கள் மீது அந்த நம்பிக்கையை காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நாங்கள் வீடு வீடாக சென்று நம்முடைய மக்களுக்கு தெளிவூட்டி எங்களுடைய மக்களை அணிதிரள வச்சு ஒரு கொள்கையின்பால் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்த அந்த ஆணையை மற்றவர்கள் எந்தளவு தூரத்துக்கு அதுக்கு நேர்மையாக செயல்படுவார்கள் என்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற இடத்திலே அது அனைத்தையும் நீங்கள் தான் முன்னுக்கு கொண்டு போக வேண்டும். ஆகவே இதை நீங்கள் சரியான முறையிலே உணர்ந்தால் எங்களுடைய எதிர்கால செயல்பாடுகள் அனைத்தும் மிகவும் வெற்றிகரமாகவும் சமூகமாகவும் முன்னுக்கு செல்லும். நான் ஏன் இதை குறிப்பிடுகின்றேன் என்றால், எங்களுடைய அமைப்புக்கு யாழ் மாவட்டம் என்றபடியினால் 79 உறுப்பினர்கள் இருக்கின்றனர். அந்த 79 உறுப்பினர்களுடைய வெற்றி வெறுமனே அந்த 79 நியமிக்கப்பட போகின்ற இல்லாட்டி வட்டாரத்தில் வெண்ட உறுப்பினர்களுடைய பங்கல்ல. அந்த வெற்றி, அந்த 79 உறுப்பினர்களுடைய வெற்றி என்றது நாங்கள் இந்த யாழ் மாவட்டத்தில் இறக்கின அத்தனை உறுப்பினர்களுடைய, அத்தனை வேட்பாளர்களுடைய உழைப்பினுடைய
ஒரு கூட்டு முயற்சி. அதை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வட்டாரத்தில் கூட எங்களுடைய வேட்பாளர்கள் கணிசமானோர் நேரடியாக வந்திருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு வட்டாரத்தில் ஒரு வேட்பாளர் வந்திருந்தாலும் அதே வட்டாரத்துக்கு ஒன்றில்லாட்டி 2 உறுப்பினர்கள் பட்டியலில் வந்து அந்த வெற்றிக்கு உழைத்தார்கள். அவை நீங்கள் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு தனி மனிதருடைய தனிநபர்களுடைய வெற்றி அல்ல. இது ஒரு மிக சிறந்த கூட்டு முயற்சியினுடைய வெற்றி. அது எங்களுடைய எதிர் வரப்போகின்ற இந்த 4 வருஷத்துக்குள்ளே நாங்கள் எங்களுடைய அந்த சபைகளிலே உறுப்பினர்களாக பங்கு பெற போகின்றவர்களுடைய யார் யார் அதில் பங்கெடுக்க போகிறார்கள் என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு விடயமாக நிச்சயமாக இருக்க வேண்டும். வட்டாரத்தில் வந்து ஒரு வேட்பாளர் வந்தால் அந்த வேட்பாளர் 4 வருஷத்துக்கும் தான் இருக்க நினைப்பது நம்முடைய அமைப்பு தவறு என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். அந்த வட்டாரத்தில் வெல்ற ஒரு வேட்பாளருக்கும் அவருக்கு துணையாக இருந்து வேலை செய்த பட்டியலில் இருக்கக்கூடிய வேட்பாளருக்கும் வாய்ப்புகள் வழங்கியாகும். நாங்கள் கடந்த 2018ஆம் ஆண்டு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை முகம் கொடுத்து இதே அளவுக்கான வெற்றியை 2018 பெற்ற பொழுதும் கூட நாங்கள் அந்த சுழற்சி முறையிலே நாங்கள் எங்களுடைய வேட்பாளரை தெரிவு செய்ததாலே கணிசமானவர்கள் தங்களுடைய மக்களுக்கு தேர்தல் காலத்திலே தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் தேர்தல் காலத்திலே தங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கும் சேவை ஆட்டக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்துகிறோம். அது ஒரு வேட்பாளருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு அமைப்புன்ற வகையிலே நாங்கள் இங்கே எங்களோடு இருந்த அனைத்து வேட்பாளருக்கு செய்ய வேண்டிய கடமை மட்டுமல்ல, அது ஒரு மிக மிக சிறந்த ஒரு அரசியல் கலாச்சாரம். பதவி ஆசை இல்லாமல் கிடைத்த வெற்றி ஒரு கூட்டு முயற்சி என்ற ஒரு கலாச்சாரத்தை வளர்த்து அதற்குரிய இடத்தை கொடுப்பதென்றது என்னை பொறுத்தவரையிலே அதுதான் எங்களுடைய இனத்தை ஒற்றுமைப்படுத்தும், எங்களுடைய அமைப்பை ஒற்றுமைப்படுத்தும். எங்களுடைய அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளருக்கும் தனக்கு சில இடங்களிலே ஒரு சில தவறாலே வாய்ப்பு கிடைக்காமல் போனாலும் கூட வேறு விதத்திலே அந்த வாய்ப்புகள் கட்டாயம் வழங்கப்படும். தங்களுடைய முயற்சிக்கு ஒரு நாளும் ஒரு வீண் போகாத ஒரு நிலைமை இந்த கட்சிக்குள், இந்த அமைப்புக்குள், இந்த இயக்கத்துக்குள் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையும் கொடுக்கிறதாக அமையும். அவை அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக இந்த தமிழ் தேசிய பேரவை முன்னெடுக்க வேண்டும் என்று நான் உங்களுடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். எங்களுடைய உறுப்பினர்கள் தான் இறுதியிலே தீர்மானிக்கிற சக்திகள். நாங்கள் ஒரு சில விடயங்களிலே உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு இடத்திலே அனுபவ ரீதியாக இருக்கின்ற காரணத்தினாலே சில வேளையிலே நாங்கள் தலைவர்களாக மேடையில் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய ஒவ்வொரு உறுப்பினரும் விரும்பாத விஷயங்களை நாங்கள் செய்ய விருப்பம் இல்லை. நாங்கள் இன்றைக்கு உங்களிடம் இந்த கருத்துக்களை கூறுவதாக இருந்தால் உங்களுடைய சம்மதத்தை பெறுவதற்காகத்தான் நாங்கள் அதை கூறுகின்றோம். நீங்கள் விரும்பி அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் இந்த அமைப்பை இன்னும் ஒரு மிக இறுக்கமான ஒரு குடும்பமாக அந்த முடிவுகள் மாற்றி அமைக்கும். நாங்கள் இங்கே இருந்து கட்டளையிட்டு நீங்கள் அந்த கட்டளைகளை நடைமுறைப்படுத்துகின்ற வகையிலே இருக்கக்கூடாது. அந்த வகையிலே வருகின்ற ஒரு சில நாட்களுக்குள்ளே நாங்கள் இந்த வேட்பாளர்களை நியமிக்கின்ற நிலைமையில் வருகின்ற பொழுது நேரடியாக அந்தந்த சபையினுடைய வேட்பாளர்கள்
வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வைத்துத்தான் இந்த முடிவுகள் எடுக்கப்படும். நான் உங்களிடம் தாழ்மையுடன் கேட்பது, தலை வணங்கி உங்களிடம் கேட்பது, அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு கலாச்சாரத்துக்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த முடிவு இறுதியில் உங்களுடைய கையில் தான் நாங்கள் விடுகின்றோம். ஆனால் ஒன்றை சொல்லுகின்றேன், நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு மிகவும் முற்போக்குவாதமாக நாங்கள் சிந்தித்து செயல்பட்டால் இந்த அமைப்பை எவருமே அசைக்க முடியாமல் போகும். ஏனென்றால் நாங்கள் ஒரு பதவி ஆசை இல்லாத ஒரு சேவை செய்கின்ற ஒரு இயக்கமாக மக்களாலேயே அடையாளப்படுத்தப்படுவோம். அதுதான் எங்களுக்கு இன்றைக்கு தேவைப்படுகின்ற மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இறுதியாக நான் உங்களிடம் கூற விரும்புவது, இன்றைக்கு நாங்கள் வெல்வெட்டித்துறை நகர சபையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுவோம். சிவாஜிலிங்க மன்னனுடைய பங்களிப்பு இல்லாமல் அந்த வெற்றியை நாங்கள் அடைந்திருக்க முடியாது. ஆனால் சிவாஜிலிங்க மன்னன் தன்னுடைய உடல்நிலை காரணமாக ஒரு நேரடி வட்டார வேட்பாளராக இறங்கவில்லை. நாங்கள் அவரை பட்டியலில் போட்டியிடச் சொல்லிதான் நாங்கள் கேட்டிருந்தோம். துரதிர்ஷ்டவசமாக இந்த தேர்தல் முறையிலே பட்டியல் முறையிலே வேட்பாளராக இறக்கிறவர்கள் வட்டாரத்தில் வந்து கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றால் பட்டியலிலே வாய்ப்பே இல்லாமல் போகின்ற ஒரு நிலைமை இந்த தேர்தல் முறையிலே உருவாகின்றது. அந்த வகையிலே தமிழ் தேசிய பேரவைக்கு வெல்வெட்டித்துறையிலே 7 வட்டார ஆசனங்களை நாங்கள் வென்றிருக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட ஒரு பட்டியல் வேட்பாளரை கூட நாங்கள் நியமிக்க இல்லாமல் போயிருந்தோம். எங்களுடைய வெற்றிக்கு கதாநாயகனாக இருக்கக்கூடிய சிவாஜிலிங்க மன்னனுக்கு தான் ஒரு பட்டியல் வேட்பாளர் காரணமாக அவருக்கு வாய்ப்பில்லாமல் போகின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. அதை நாங்கள் ஏற்க முடியாது அல்லவா? நிச்சயமாக ஏற்க முடியாது. அப்ப அதைத்தான் நான் கூறுகின்றேன். எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் உரிய பங்களிப்பு செய்தவர்களுக்கு நாங்கள் உரிய இடத்தை கொடுத்தே ஆக வேண்டும். அதே போன்று நாங்கள் யாழ் மாநகர சபை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ வேட்பாளர், கிட்டத்தட்ட 5 வேட்பாளர்கள் 1, 15, 20, 50 வாக்குகளாலே தங்களுடைய வெற்றியை தவறவிட்டார்கள். ஆகவே அவர்கள் நிச்சயமாக அவர்கள் ஓரம் கட்டப்பட முடியாது. அதில் குறிப்பாக எங்களுடைய தலைமை வேட்பாளர் இருவரும் உண்மையிலே தங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துறதுக்கும் கூட வேறு கட்சி செயல்பாடுகளிலே ஈடுபட்டிருந்தார்கள். தீபன் திலீசனை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவருடைய சொந்த வட்டாரத்தில் அவர் போட்டியிடாமல், ஏனென்றால் அந்த வட்டாரத்தில் கணிசமான வாக்கை தாங்கள் கட்டாயம் பெறலாம் என்ற ஒரு நம்பிக்கையிலே அவர் இன்னொரு வட்டாரத்தில் தான் போட்டியிட்டவர். அந்த இடத்திலேயும் வந்து அவர் கட்சியினுடைய வேறு வேலையில் வந்து ஈடுபட்டவர். கிருபா அவர்கள் உடைய பங்கென்றது நினைக்க முடியாத அளவுக்கு அவர் எத்தனையோ வட்டாரங்களிலே அவர் மிக கஷ்டப்பட்டு அவருடைய வட்டாரத்தில் வேலை செய்யவே இல்லை என்று தான் சொல்லலாம். அந்த அளவு தூரத்துக்கு அவர் மற்ற இடங்களில் வேலை செய்தார். ஏனென்றால் போன முறையும் வந்து அவர் தன்னை வட்டாரத்தில் வேண்டவர் என்ற வகையிலே கணிசமான உதவிகள் அந்த வட்டாரத்தில் செய்த அடிப்படையில் வந்து அவர் மற்ற வேட்பாளருக்கு தான் கூடுதலாக வந்து உதவி செய்தது. அவை அவர்களுக்கு ஒரு 15-20 வாக்கால வாய்ப்பு இல்லாமல் போகின்றது. இந்த வெற்றிக்கு மாநகர சபையில் வந்து அவர்கள் இருவருடைய முகங்கள் மிக முக்கியம்.
அவர்களுக்கு ஒரு அநீதி நடக்கக்கூடாது அல்லவா? அதே போன்று பேர் குறிப்பிடாமல் எத்தனையோ சபைகளிலே எங்களுடைய வேட்பாளர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தவறிவிட்டார்கள் என்றால் அதை உணர வேண்டிய கடமை நம்மிடம் இருக்கின்றது. அதை உணர்ந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அங்கீகாரத்தை நாங்கள் தவறவிடக்கூடாது. இது யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல, வடகிழக்கிலே நாங்கள் போட்டியிட்டு வென்றிருக்கிற அனைத்து சபைகளிலே நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தே ஆக வேண்டும். அதுதான் எங்களுக்கும் இந்த தமிழ் தேசிய பேரவை என்று சொல்லக்கூடிய ஒரு நேர்மையாக பயணிக்கின்ற ஒரு கொள்கைக்காக காலையிலிருந்து இரவு வரைக்கும் சிந்திக்கின்ற ஒரு அமைப்பினுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும், போக்காக இருக்க வேண்டும். அது அப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் நடந்து கொண்டால் மட்டும்தான் எங்களுடைய மக்களுடைய பூர்ண நம்பிக்கையை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய விடுதலை போராட்டம் நடைபெற்ற பொழுது நம்முடைய மக்கள் அந்த விடுதலை போராட்டத்தை கண்ணை மூடிக்கொண்டு கேள்விக்குட்படுத்தாமல் அதை நம்பினதாக இருந்தால் அந்த போராட்டத்துடைய தியாகம் தான் அதுக்கு காரணம். பதவி ஆசையில் இல்லாமல் உயிரை கொடுக்கிறதுக்காக அந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக சுயநலவாதிகள் அல்ல. ஆனால் அரசியல்லே அப்படி அல்ல. அரசியல்லே அனைத்துமே பதவி. நாங்கள் என்ன கொள்கையை கதைச்சாலும் என்ன தேசியம் பேசினாலும் இறுதியில் அரசியல்ல நாங்கள் போட்டியிடுகின்ற பொழுது அது பதவிக்கா. ஆகவே ஆரம்பத்திலே அது ஒரு சுயநலம் பதவி ஆசை என்றுதான் மக்கள் பொதுவாக கணிப்பார்கள். அதிலே இருந்து நாங்கள் வித்தியாசம் என்று நிரூபிப்பதாக இருந்தால் நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொண்டதுக்கு அமைவாக ஒரு மிகவும் முற்போக்குவாத ஒரு அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் எங்களுக்கு இடையிலே பேணினால் மட்டும்தான் நம்முடைய மக்களுக்கும் நாங்கள் அந்த நம்பிக்கை ஏற்படுத்தலாம். ஒவ்வொரு சபையிலேயும் சில வேளையிலே எங்களுக்கு ஒரு சில சபையில் மட்டும் நாங்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய உறுப்பினர்கள் கணிசமான அளவுக்கு ஒவ்வொரு சபையிலும் இருக்க போகிறார்கள். அது யாராக இருந்தால், அது ஒரு நபரா இல்லாட்டி 10 பேரா இல்லாட்டி 20 பேர் சுழற்சி முறையிலே பதவி எடுத்து இந்த 4 வருஷத்துக்குள்ளே சேவையாற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவரும் அந்த சபையினுடைய கலாச்சாரத்தை மாற்றி அமைச்சு ஒரு முற்போக்குவாத ஒரு கலாச்சாரத்தை ஒவ்வொரு சபையிலையும் ஏற்படுத்துவதற்கு செயலாற்றினால் மட்டும்தான் எங்களுடைய மக்களிடம் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக அது மாறும். அமைப்புக்குள்ளே நாங்கள் ஒரு கலாச்சாரத்தை பேண வேண்டும். ஆனால் அமைப்புக்கு வெளியிலே ஒவ்வொரு சபையிலையும் நாங்கள் கொண்டு வந்து நிலைநாட்ட விரும்புகின்ற கலாச்சாரம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு சபையும் அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அந்த மக்களுக்கு சேவையாற்றுகின்ற ஒரு மெனோனிலைக்கு நாங்கள் கொண்டு வந்தே ஆகணும். உதாரணத்துக்கு வெளிநாடுகளில் நீங்கள் சென்றால், நாங்கள் இந்த நாட்டினுடைய பிரஜையாக இருந்தாலும் கூட வெளிநாட்டுக்கு சென்று விசேஷமாக மேற்கத்திய நாடுகளுக்கு சென்றால் அங்கே ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய விரும்பினால் நடந்து கொண்ட விதத்தை வைத்து அந்த சபையினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த சபையினுடைய கட்டுப்பாட்டிலே நிர்வாகங்களே வேலை செய்கிறவர்களுக்கும் அந்த அழுத்தம் ஏற்படுத்துகின்ற அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் நாங்கள் உண்மையிலே நம்முடைய மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறதுக்கு மிகவும் பெரிய அளவில் உதவ போகின்றது. நாங்கள் கொள்கை ரீதியாக என்னத்தை பேசினாலும் கண்ணுக்கு முன்னாலே அந்த மக்களுடைய தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் முழுமையாக அர்ப்பணிப்போடு விரும்பி அது எங்களுடைய கடமையாக செயல்படுகின்ற
ஒரு நிலைமையை உருவாக்கி அவர்களுக்கு அதை நிரூபிப்பதின் ஊடாகத்தான் இந்த கொள்கைக்கு பின்னாலேயும் அவர்கள் நம்பி இவர்கள் வெறுமனே ஏமாற்றுவதற்காக மட்டும் பேசுகின்ற ஒரு கொள்கை அல்ல என்ற ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை நாங்கள் அவர்களும் ஏற்படுத்தலாம். அந்த வகையிலே நீங்கள் கட்டாயம் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த தேர்தலுடைய வெற்றி தமிழ் தேசத்துடைய வெற்றி, தமிழ் தேசிய பேரவையுடைய வெற்றி என்று நான் சொல்ல வரையில்லை. இந்த தேர்தலுடைய வெற்றி என்று நான் குறிப்பிடுகின்றது ஒட்டுமொத்தமாக சிங்கள பேரினவாத தரப்பை முற்றுமுழுதாக நிராகரித்து இந்த தேர்தல் ஒரு தெளிவான ஆணையை உலகத்துக்கு கொடுத்திருப்பது அது எங்களுடைய வெற்றி. அதுதான் எங்களுடைய வெற்றி. வெறுமனே தமிழ் தேசிய பேரவைக்கு கிடைத்திருக்கின்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையினுடைய வெற்றி அல்ல. ஏனென்றால் நாங்கள் தான் அந்த வெற்றிக்கு உண்மையான கருத்துராக்கத்தை செய்த ஒரே ஒரு தரப்பு. அதை நீங்கள் மனதில் கொண்டு நீங்கள் பெருமை அடைய வேண்டும். ஒவ்வொருத்தரும் நீங்கள் பெருமை அடைய வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு நாங்கள் மக்கள் மட்டத்தில் சென்று இந்த கருத்துராக்கங்களை செய்கிறதுக்கு தலைவர்கள் என்ற வகையிலே எங்களுக்கு கணிசமான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. எங்களுக்கு ஒரு சில கூட்டங்களிலே கருத்துக்களை சொல்வதற்கான வாய்ப்புகள் மட்டும்தான் கிடைத்து, நீங்கள் தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று ஏதோ ஒரு வகையிலே நீங்கள் அந்த மக்களை உங்களுடைய பக்கம் திருப்புவதற்காக சொன்ன கருத்துகள் அங்கு கணிசமாக ஈடுபட்டிருக்கின்றது. சில வழியில் அது எங்களிடம் பெறாமல் வேறொரு தமிழ் தேசிய கட்சிக்கு போயிருந்தாலும் கூட நீங்கள் அவர்களிடம் சொன்ன கருத்துக்கள் தான் அவர்களை தொடர்ந்தும் இந்த நிலைப்பாட்டோடு உறுதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு கொண்டு சென்றீர்கள். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு வெற்றி, இந்த பேரினவாத சக்திகளை தோற்கடிச்சது உண்டு. ஆனால் எந்த அளவுக்கான நாங்கள் தோற்கடிச்சதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். யாழ்ப்பாணத்திலே கிட்டத்தட்ட இந்த பேரினவாத தரப்புகளுக்கு கடந்த காலங்களிலே கடந்த தேர்தலிலே கிடைக்கின்ற வாக்குகளுக்கும் கூட அரைவாசிக்கு மேலே அந்த பேரினவாத சக்திகளுக்கு அவர்களுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கிறதால் எந்த அளவு தூரத்துக்கு நாங்கள் எங்களுடைய தேசிய உணர்வை நம்முடைய மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் என்பது அதை எடுத்து காட்டுகின்றது. அவை அனைத்துக்கும் நீங்கள் தான் காரணம் என்பதை சுட்டிக்காட்டி உங்களுடைய அந்த முயற்சிக்கு நாங்கள் தலைவணங்குகின்றோம் என்பதையும் சுட்டிக்காட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கடந்த தேர்தலிலே அங்குள்ள 6 வட்டாரங்களிலே 3ஐ வென்றெடுத்த அந்த ஜாதிவாத கட்சி இந்த முறை ஒரு நிர்வாண அரசியல் நடனத்தையே அங்கே ஆடி காட்டியது. நாங்கள் சந்தித்தோம். அந்த பிள்ளை வெற்றி ஈட்டினார். அந்த வெற்றி முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பொழுது நான் அவருக்கு சொன்னேன், நீங்கள் தமிழ் தேசிய எழுச்சியிலே ஒரு ஜான்சி ராணி என்று சொன்னேன். ஜான்சி ராணி யார் என்பது உங்களுக்கு தெரியும். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியவாதிகளுக்கு எதிராக குதிரை ஏறி ஆணுடையிலே வாளேந்தி தன்னுடைய பிள்ளையையும் தன்னுடைய மடியிலே தாங்கியபடி, ஒரு கையிலே பிள்ளை மறுகையிலே தான் செலுத்துகிற குதிரையின் சேணம் மாத்திரமல்ல, அவளின் கையிலே வாளும் இருந்தது. நான் இதை கூறுவதற்கு காரணம், இந்த போராட்டத்திலே நாங்கள் பெற்றிருக்கிற வெற்றி சாதாரணமான வெற்றி அல்ல. எங்களுடைய வேட்பாளர்கள் பண பலமற்று, ஏனெனில் எங்களுடைய தமிழ் தேசிய பேரவைக்கு பெரிய அளவிலே யாரும் பண உதவி செய்வதாக இல்லை. ஆகவேதான் நிதி வறண்டுவிட்ட நிலையிலே நாங்கள் நிறுத்திய வேட்பாளர்கள் பண பலமின்றி இலட்சியத்தை நம்பி, இயக்கத்தின் குறிக்கோளை நம்பி, தங்கள் மன வைராகியத்தை நம்பி களத்திலே அல்லும் பகலும் போராடினார்கள். நாங்கள் ஒரு பெண்மணியை இங்குள்ள ஒரு வட்டாரத்தில் நிறுத்தினோம், அத்தியடி வட்டாரத்திலே. கடைசி நேரத்திலே நாங்கள் நிறுத்தியிருந்த நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்க வேண்டிய ஒரு இளம் பெண் வேட்பாளரை ஆளுங்கட்சியோடு தொடர்புடைய அவருடைய சொந்த சகோதரன் மற்றும் உறவினர்கள் கொடுத்த மன அழுத்தத்தின் காரணமாக நாங்கள் வேட்பாளர் பட்டியலிருந்து இழக்க வேண்டியிருந்தது. இருந்தும் சில மணி நேரத்திற்குள்ளே நாங்கள் ஒரு பெண் வேட்பாளரை தேர்ந்தெடுத்தோம்.
அவர் யாழ்ப்பாணத்திற்குரியவர் அல்ல, அவருடைய கணவர் யாழ்ப்பாணத்திற்குரியவர். அவரும் கணவரும் யாழ்ப்பாண நகரைச் சேர்ந்தவர் அல்ல, சமீபத்திலே இங்கே குடியேறி இருக்கிறார். அந்த இளம் பெண் சட்டத்தரணியை அவர் தாய்மையை இன்னும் சில வாரங்களில் எதிர்நோக்கி இருக்கிறார் என்கிற நிலையிலும் கூட நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். நம்புங்கள் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அவருடைய அந்த டெலிகேட் ஹெல்த், மிக மென்மையான தேக ஆரோக்கியம், தொடர்ந்து அளிக்கப்படுகிற மருத்துவ சிகிச்சை, சில நாட்களிலே இன்னும் அடுத்து வரும் சில நாட்களிலே அவர் அடைய போகிற தாய்மை காரணமாக அவரை நாங்கள் அந்த வட்டாரத்திலே கால் பதிக்க கூட அனுமதிக்கவில்லை. அவருக்காக எங்கள் இளைஞர்கள், குறிப்பாக 2 வேட்பாளர்கள், அந்த வட்டாரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பட்டியல் வேட்பாளர், இன்னும் ஒரு வட்டார வேட்பாளர், இப்படி இளைஞர்கள் இரவும் பகலும் பிரசாரம் செய்ததன் காரணமாக வெறும் 53 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வட்டாரத்திலே கால் பதிக்காத அந்த வேட்பாளர் வெற்றி வாய்ப்பு இழந்தார். இன்னொரு வட்டாரத்திலே ஒரே ஒரு வாக்கு. அது ஒருவேளை நீதிமன்றத்துக்கு முன்னாலே அந்த விவகாரம் போகக்கூடும். நான் இதையே கூறுகிறேன் என்றால், இந்த வெற்றி சாதாரணமான வெற்றி அல்ல. இயக்கத்தை நம்பி, அதன் குறிக்கோளை நம்பி, அதன் கொடியின் கீழே படை அணியாக திரண்டிருந்த எங்கள் இளைஞர்கள், யுவதிகள், அரசியல் நடவடிக்கையாளர்கள், அரசாங்க கட்சியின் பணபலம், அதிகார பலத்துக்கு எதிராக, அந்த அதிகார பலம் எந்த அளவுக்கு இங்கே மதுவினையும் காசையும் பட்ட பகலிலே வாக்காளர்கள் சிலர் பார்க்கத்தக்கதாக விநியோகித்தது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும், எங்களுக்கும் தெரியும். இதைவிட வேறு சிலர் எத்தனையோ ஆயுதங்களை பாவித்தார்கள். இருந்தும் நாங்கள் முதல் நிலையை யாழ் மாநகரத்திலே முதல் நிலையை நூலிலையில் தவறவிட்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் இன்றைக்கு யாழ்ப்பாண மாவட்டத்தில் வடக்கில், கிழக்கின் சில இடங்களில் நாங்கள் பெற்றிருக்கிற இந்த ஆரம்ப வெற்றி அடுத்து வரும் ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளே ஒரு மாபெரும் அரசியல் தலைமை மாற்றத்தை, தமிழினத்தின் தலை விதியையே மாற்றி அமைக்கும் விதத்திலே கொண்டு வரும் என்று நான் இப்பொழுது கூறி வைக்க விரும்புகிறேன். இது வரும் தேர்தல் போராட்டம் அல்ல. இங்கே ஆட்சி அமைப்பதற்கெல்லாம் யாரோ இன்றைக்கு தமிழரசு கட்சியிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவர் சொல்கிறார், எங்களுக்குத்தான் முதல்நிலை, எனவே மற்றவர்கள் ஒதுங்கி வழிவிட வேண்டும், எங்களை ஆதரிக்க வேண்டும். அவர் உச்சரிக்கக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்கிறார். அவ்விதம் ஆதரிக்க வேண்டியது அவர்களுடைய தார்மீகம் என்று கூறுகிறார். தார்மீகத்துக்கும் அந்த தம்பிக்கும் என்ன சம்பந்தம் என்று எனக்கு இந்த வினாடி வரையில் தெரியாது. ஆனால் அவர் ஒன்றை மறந்து விட்டார். முதல் நிலை அவர்களுக்கு பல சபைகளிலே கிடைத்திருக்கலாம், ஆனால் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு அந்த சபைகளை அமைப்பதிலே பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. பல சபைகளிலே தீர்மானிக்கிற சக்தியாக நாங்கள் இருக்கிறோம். வேறு சில சபைகளிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இருக்கிறது. தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் அல்லது தமிழ் தேசிய நிலைப்பாட்டை முன்வைத்திருக்கிற கட்சிகளை பொறுத்தமட்டிலே 3 அணிகளாக நாங்கள் பிரிந்திருக்கிறோம். 2 அரசியல் அதிகாரத்தினுடன் பவறி வந்த இந்த தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தலிலே திட்டவட்டமாக ஒட்டுமொத்த வாக்களின் அடிப்படையில் பார்த்தால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ் தேசியத்தின் மீள் எழுச்சிக்கான திட்டவட்டமான வெளிப்பாடு. இந்த பின்னணியில் தான் சபைகள் அமையும். யாரும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் தமிழ் தேசிய பேரவையை பொறுத்த மட்டிலே ஒரு பொறுப்பு வாய்ந்த மக்கள் இயக்கமாக எங்கள் சபைகள் அமைய வேண்டும், நிர்வாகம் அமைய வேண்டும், அந்த சபைகள் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பதிலே எங்களுக்கு இருக்கின்ற இயல்பான பொறுப்பினை தட்டி கழிக்காமல், அதே நேரத்தில் தம்பி கஜேந்திரகுமார் அவர்கள் நேற்றைய தினம் குறிப்பிட்டது போல கொள்கை அடிப்படையில், குறிக்கோளின் அடிப்படையில், தமிழ் தேசியத்தின் நலனின் அடிப்படையில், எங்கள் மக்களின் எதிர்கால நலன்களின் அடிப்படையில் தான்
நாங்கள் எவருக்கும் இந்த விடயத்திலே கை கொடுக்க முடியும், ஒத்துழைக்க முடியும். அந்த விடயத்திலே உங்களுடைய இந்த தமிழ் தேசிய பேரவை உறுதியாக இருக்கிறது. நீங்கள் பலர் இங்கே வந்திருக்கிறீர்கள், நீண்ட தூரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். இங்கே தம்பி கஜேந்திரகுமார்கள் குமார் அவர்கள் உட்பட பல நண்பர்கள் தம்பிகள் பேச இருக்கிறார்கள். நான் அதிகம் பேசக்கூடாது. ஆனால் ஒன்றை நான் உறுதியாக சொல்ல முடியும். இது எங்களுடைய தேச விடுதலை போராட்டத்தில் ஒரு சிறிய அம்சம் மாத்திரமே. தேர்தல்கள் வரும் போகும், அது மக்களின் மன விருப்பத்தை உலகிற்கு எடுத்து காட்டுகிற அரசியல் ரீதியான பொறிமுறைகள் மாத்திரமே. ஆனால் அவை ஒட்டுமொத்தமாக அவை எங்களுடைய விடுதலை போராட்டம் அல்ல. விடுதலை போராட்டத்தில் ஒரு சிறிய பங்கினைத்தான் தேர்தல்கள் வகிக்க முடியும். அதனால்தான் நாங்கள் உங்கள் எல்லோரையும் இந்த தேர்தல் களத்திலே நாங்கள் நிறுத்திய போராளிகளான உங்கள் எல்லோரையும், வெற்றி பெற்றவர்கள், வெற்றி பெற தவறியவர்கள், இந்த தேர்தல் முறையின் கீழே வெற்றி பெற தவறினாலும் எங்களுடைய இயக்கம், உங்களுடைய இயக்கம் தமிழ் தேசிய பேரவை நீதியாக பலருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய விதத்திலே ஒரு பொறிமுறை ஒன்றை வகுக்கின்ற பொழுது அந்த பொறிமுறையின் கீழே இந்த சபைகளை உடனடியாக அலங்கரிக்க விட்டாலும் அடுத்து வரும் ஆண்டுகளிலே அலங்கரிக்கும் சந்தர்ப்பத்தை பெறுகின்ற நீங்கள் அனைவரும் மாத்திரமல்ல, அப்படி பெற தவறுகின்றவர்கள் உட்பட நீங்கள் அனைவரும் தமிழ் தேசத்தின் விடுதலைக்கான போராட்டத்தில் ஜனநாயக போராளிகள் என்ற முறையிலே, எதிர்கால தலைமைக்கு உரியவர்கள் என்ற முறையிலே இந்த நீண்ட யாத்திரையை அது எங்கே கொண்டு செல்லப்பட வேண்டுமோ அந்த இடத்திற்கு வெற்றிக்கு கொண்டு செல்லுகிற அந்த இலட்சிய பயணத்திலே இறுதி வரை ஒன்றாக, ஒற்றுமையாக, ஒரே கொடியின் கீழ், ஒரே தலைமைத்துவத்தின் கீழ், ஒரே லட்சியத்துடன் பயணிக்க தயாராகி இருக்கின்ற போர் படையை சேர்ந்தவர்கள் என்ற ரீதியிலே நாங்கள் அனைவரும் எதிர்காலத்தை நம்பிக்கையோடு சந்திப்போம். எங்கள் சமூகம், இளம் சமுதாயம் இன்றைக்கு எந்த அளவுக்கு யுத்தத்தின் போதும் யுத்தம் முடிந்த பின்னரும் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்ட சமூக சீர்கேடுகள் காரணமாக எந்த அளவுக்கு இன்றைக்கு பலவீனப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதையெல்லாம் நாங்கள் சந்திப்போம். சமூக ரீதியிலே இன்றைக்கு எங்கள் இளம் சமூகம் சந்தித்து கொண்டிருக்கிற, எங்கள் கலாச்சாரம் கண்டிருக்காத இந்த பாரிய தீய இன்ஃபில்ட்ரேஷன்ஸ், ஊடுருவல்கள் அனைத்தையும் தமிழ் தேசத்தின் மண்ணிலிருந்து, தமிழ் மண்ணிலிருந்து துடைத்தெறியக்கூடிய விதத்திலே சகல முறைகளிலும், சாத்தியமான சகல வழிகளிலும் தமிழ் தேசிய பாசறை உங்கள் போர் வாளாக சுழன்று சுழன்று போரிடும் என்று கூறி என்னுடைய இந்த சிற்றுரையை நான் நன்றியோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஜனாதிபதி தேர்தலிலே வெறும் 27,000 வாக்குகளை பெற்ற அனுரகுமார திசாநாயக்கா பாராளுமன்ற தேர்தலிலே 80,000 வாக்குகளை எடுத்து விஸ்வரூபம் எடுத்து 3 ஆசனங்களை சுவீகரித்து எங்களுக்கெல்லாம் தண்ணி காட்டிவிட்டு அதற்கு மேலாக வந்து இந்த உள்ளூராட்சி மன்றங்களிலும் 17 சபைகளையும் நாங்கள் பிடிப்போம் என்றும், அதே போல யாழ்ப்பாண மாநகர சபையும் வல்வெட்டித்துறை நகர சபையும் மிக முக்கியமாக குறிவைக்கப்பட்டு அவர்களால் வேலை செய்யப்பட்டதை நாங்கள் திட்டவட்டமாக அறிவோம். இரவு 10 மணியை கடந்து பெண்கள் அழைத்து வரப்பட்டு சிறு சிறு கூட்டங்கள் நடத்தப்பட்டு தலைவர் சொல்லியிருக்கிறார், ஜனாதிபதி தோழர் சொல்லியிருக்கிறார், சிவாஜிலிங்கம் ஒரு முள்ளு பாராளுமன்றத்துக்குள்ளே எவ்வளவு தொல்லை தந்தவர், அவர் இங்கே துடைத்தெறியப்பட வேண்டும் என்று நின்றார்கள். நாங்கள் போராடினோம், வெறுங்கைகளுடன் நாங்கள் நின்று போராடினோம். மிகவும் கஷ்டத்தின் மத்தியிலே எங்களுடைய வேட்பாளர்கள், எங்களுடைய மக்களுக்கு தெளிவூட்டினோம். இருந்தாலும் இன்னமும் பெரிய வெற்றியை பெற்றிருக்க முடியும். 600 வாக்குகளை ஏபிபிக்கு கொடுத்திருக்கிறார்கள். தேர்தலுக்கு முதல் நாள் இரவு 2 மணி நேரங்கள் நானும் இன்னொரு தம்பி கவிச்செல்வனும் போலீஸ் நிலையத்தில் அடைக்கப்படாத குறையாக வைத்து எங்களுக்கு மீது விசாரணைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து அதன் பின்னர் நாங்கள் விடுவிக்கப்பட்டோம். நான் அங்கே வைத்தே சொன்னேன், நான் மன்னிப்பு கேட்க முடியாது,
நீங்கள் சாராய போத்தல்கள் 500 கொண்டு வரப்பட்டது வடமராட்சியை நோக்கி விரைந்தது என்று நான் சொன்னேன் இப்பொழுது சொல்கிறேன். வேண்டுமென்றால் நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள், நாங்கள் சந்திக்க தயார் என்று சொல்லியிருந்தேன். ஏன் இவர் தொப்பி எடுத்து போடணும்? வடமராட்சிகளே 4 சபைகள் இருக்கின்றன. பல்லடத்தில் அந்த ஜேவிபியுடைய தலைவரையோடு இந்த தொப்பி எடுத்து போடுறார். அவருக்கு பதறுகிறார். பல்லடத்தில் சந்தியில் 3 லைட் போடுகிறீர்கள், இதெல்லாம் தேர்தல் விதிமுறை இல்லையா என்று கேட்டேன். ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் பட்டியலிட்ட பொழுது இன்ஸ்பெக்டர் முன்னால் இருந்தவர்கள் எல்லாம் ஐயா விடுங்கோ சரி என்று அவரை போகாக குறையாக. ஏன்னா என்னுடைய அந்த இரத்த அழுத்தம் அதிகரித்து அடுத்த நாள் 195 இருந்தது. நான் மனைவியோடு இந்த கேட்டால் விளையாண்டு நான் 150 என்று சொல்லிவிட்டு அந்த உயர் இரத்த அழுத்தத்துடனும் 11 வாக்குச்சாவடிகளுக்கும் நேரிலே சென்று எங்களுடைய வேட்பாளர்களையும் மக்களையும் ஒடிந்தளவு உற்சாகப்படுத்தி இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம். ஆகவே மக்களை நாங்கள் சரியாக வழிநடத்தினால் அவர்கள் எங்களுக்கு பின்னாலே வருவார்கள். இன்னமும் பெரிய வெற்றியை பெற்றிருக்க முடியும். பலர் எங்களுடைய பகுதியிலும் தான் அசம்பந்தமாக இருந்தார்கள். வெறும் 90 வாக்குகளை பெற்ற EPDPக்கு ஒரு போனஸ் ஆசனம் கிடைத்திருக்கிறது என்றால் எங்களுடைய கவனக்குறைவும் அது ஒரு காரணம். ஆகவே இதை போல இல்லாமல் எதிர்காலங்களிலே எங்களுடைய வேட்பாளர்கள் ஒவ்வொருவரும் மிகவும் உறுதியாக நீங்கள் அர்ப்பணிப்போடு செய்வீர்களாக இருந்தால் நாங்கள் வரும் தேர்தல்களிலே மாத்திரமல்ல, இன விடுதலை போராட்டத்திலே ஒரு உச்ச வெற்றியை பெறுவதற்காக இந்த தமிழ் தேசிய பேரவை தொடர்ந்து குரல் கொடுக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. இங்கு வந்த பொழுது 2015ஆம் ஆண்டிலே நல்லாட்சி என்று சொன்ன நாசமான போற ஆட்சியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவருடன் ஜனாதிபதியாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி இன்றைக்கு பல நீதிமன்ற தீர்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மைத்திரிபால சிறிசேனவுடன் தேர்நிலவை கொண்டாடி கொண்டிருந்த சம்பந்தனையா சுமந்திரன் போன்றவர்கள் எத்தனை தடுத்தார்கள், எங்களை போட்டு பிரித்தார்கள். இனப்படுகொலை என்ற தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாமல் ஐயா போன் எடுப்பார், தம்பி இந்த முறை விடுங்கோ அடுத்த முறை பார்க்கலாம், மாவே என்ன எடுப்பார் போல். ஆனால் இன்றைக்கு CVK சிவஞானம் ஐயா அவர் நடுங்குகின்ற விதத்திலே செங்கோலை தூக்கி உடைத்ததன் பின்னர் தான் விக்னேஸ்வரன் ஐயா கூப்பிட்டு சொன்னார், சிவாஜிலிங்கம் நான் இனப்படுகொலை தீர்மானத்தை கொண்டு வருகின்றார். ஆகவே எங்களை பொறுத்தளவிலே ஜனநாயக வழியிலே எவ்வாறு போராட முடியுமோ, ஏன் 2015 30 கீழ் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பொழுது திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் திரு செல்வராஜா கஜேந்திரனும் அதை எதிர்த்த பொழுது நான் தட்டளவில் இருந்து கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கொண்டிருந்த பொழுதும் அதை அவர்களுடன் சேர்ந்து இது ஏமாற்று நாடகம், அடுத்து கெடுக்கின்ற நாடகம், இந்த உள்நாட்டு பொறிமுறையை நம்ப முடியாது என்று சொன்னவர்கள் நாங்கள். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 2015. ஆகவே இது போன்ற பல விடயங்களை நாங்கள் உங்களோட பேச முடியும். ஆகவே இன்றைக்கு அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள். திரு கஜேந்திரகுமார் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார், கொள்கை அடிப்படையிலே தான் சில புரிந்துணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு நாங்கள் சில விடயங்களுக்கு செல்வோம் என்று. அந்த வகையிலே நாங்கள் மண்டியிட மாட்டோம், முட்டுக்காலிலே நிற்க மாட்டோம். தோல்வியை தழுவினாலும் நீங்கள் சிங்கள கட்சிகளுடன் சேர்ந்து எங்களுக்கு குழிவரித்தாலும் நாங்கள் அஞ்ச மாட்டோம். இன விடுதலையை வென்றெடுக்கும் வரை தொடர்ந்து உறுதியோடு போராடுவதற்கு இந்த தமிழ் தேசிய பேரவை தயாராக இருக்கின்றது. நீங்களும் நாங்களுமாக சென்று எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வை வென்றெடுப்பதுதான் 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களுக்கும் 1.5 லட்சம் மக்களுக்கு மேற்பட்ட அந்த அப்பாவி பொதுமக்களுக்குமான உண்மையான அஞ்சலியாக இருக்கும். இதே போல அரசியல் கைதிகள் கட்டாயமாக காணாமல் செய்தவர்கள் 3000 நாட்களை கடந்து வீதிகளில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவற்றையெல்லாம் மனதிலே வைத்து தேர்தல்கள் வரும் போகும், பதவிகள் வரும் போகும். ஆனால் நாங்கள் இன விடுதலையை வென்றெடுப்பதற்கு, எங்களுடைய காலத்திலேயே வென்றெடுப்பதற்கு, உறுதியோடு பயணிப்பதற்கு நீங்கள் அனைவரும் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சிவாஜிலிங்கம் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் அவர்களே, முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் நாவலன் அவர்களே, திரு பொன் மாஸ்டர் அவர்களே, அனைவருக்கும் இங்கே வெற்றி வாகை சூடி வந்திருக்கும்
மகளிர் அமைப்பு அங்கே வந்திருக்கும் அனைத்து வெற்றி வாகை சூடி வந்திருக்கும் இளைஞர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் இந்நேர வந்தனங்கள். வழக்கமாக ஒரு கூட்டம் என்றால் இவ்வளவு பெண்கள் வாரதில்லை, குறைவு. நீங்கள் அரசாங்கத்துக்கு நன்றி செலுத்தணும். ஏனென்றால் இந்த சட்டம் தான் உங்களை இங்கே கொண்டாந்து விட்டுருக்குது, இல்லாட்டி வந்திருக்க மாட்டீங்க. அதை இறுக்கி பிடிக்கணும். இப்போ இந்த சட்டம் இப்போது அங்கே பேர் சொல்ல முடியாது, இடம் சொல்ல முடியாது. என்னிடம் கேட்டார்கள், ஐயா நீங்கள் உங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் அவர்களிடம் அங்கே எங்களுக்கு 3 சீட் வட்டுக்கோட்டையில் கிடைத்தது, அதை 3ஐயும் ஆம்பளைகளுக்கு கொடுத்தா எங்கட பக்கத்தில் கட்டாயம் பொம்பளைகளுக்கு கொடுக்க வேணுமென்னு என்கிட்ட வந்து சொல்லிச்சுனா. அப்போ நான் சொன்னேன், இந்த விடயங்கள் பற்றி நான் கதைப்பதில்லை, கதைக்கவும் இல்லை. அது அவர்களாக எல்லோருமாக கூடி முடிவெடுப்பார்கள் என்று நான் சொல்லிவிட்டேன். அது எனக்கு வந்த சிக்கல் நான் இந்த நாட்டை விட்டு போகும் முன்பு கடந்த முறை போட்ட அத்தனை வேட்பாளர்களுக்கும் இம்முறை போட்டு விட்டார்கள். அவர்கள் நினைக்கின்றார்கள் நான் தான் ஏதோ போட்டது, அது முதல் போட்டது தான். இப்போ இந்த முறை அவர்களை போட்டபடியால் அவர்கள் மிகவும் துணிவாக நான் இப்போது வேறு கட்சிக்கு போனாலும் கதைக்கின்றார்கள். கதைக்கட்டுக்கும் என்ன, ஒருவேளை இந்த முறை தெரிவு செய்யப்படாவிட்டால் அவர்கள் அப்படியே மக்கள் முன்னணி பக்கம் நாங்கள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே நீங்கள் இங்கு நான் வந்தபோது அவதானித்தது, இந்த நேரம் பிழையாக இருந்தது. இங்கே எல்லோரும் கருத்துக்களை செவி மடுப்பார்களா அல்லது பேசாமல் விட்டு விடுவார்களா என்று பெண்களை போட்டார்கள் முதலில். மிகவும் எல்லோரும் மிக அவதானமாக கேட்டுக்கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் தெரிவு செய்யப்பட்டது மாத்திரமல்ல, மற்ற வேட்பாளர்கள் எல்லோரும் சேர்ந்து நிச்சயமாக இங்கு அத்தனை பேரும் அத்தனை தலைவர்களும் இருக்கின்றார்கள், பேசுவதை செவிமடுத்து அதை நீங்கள் தொடரப்போகின்றீர்கள் என்பது திட்டத்தெளிவாக தெரிகின்றது. எனவே நீங்கள் இப்போது ஒரு உறுப்பினராகிவிட்டீர்கள், அது மாத்திரம் போதாது, நீங்கள் சபைகளில் பேச வேண்டிய, எடுத்து கொடுக்க வேண்டிய, நீங்கள் எந்த இடத்திலிருந்து தெரிவாகினீர்களோ அந்த இடத்தை மாத்திரமல்ல முழு இடத்திலும் உங்களுடைய சேவையை பரப்பினால்தான் மக்கள் முன்னணியை முழுமையாக வளர்க்கலாம். அது வளர்க்கப்பட வேண்டும். எனவே நீங்கள் முழுமையாக படிக்க வேண்டும். பிரதேச சபை என்றால் என்ன, பிரதேச சபையில் என்னென்ன விடயங்கள் இருக்கின்றது, அங்கே எல்லாம் மேனிஃபெஸ்டோவில் போட்டு எல்லாம் கொடுத்துருப்பீங்க, அது தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை அக்குவேறு ஆணிவேறாக நீங்கள் படித்து தெரிந்து கொண்டால்தான் சபைகளில் உங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தலாம். இது மிக முக்கியமானது. எனவே இந்த இடத்தில் இவ்வளவு பேர் வந்திருக்கின்றீர்கள் தெரிவு செய்யப்பட்டு. இந்த இடம் உண்மையிலே இந்த இடத்துல 2 மடங்காக மக்கள் வந்திருப்பார்கள். இந்த என்பிபி வரக்கூடாதென்று தீவிரமாக பேசியவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர். அங்கே அங்கஜன் ராமநாதனுக்கு போட்டவர்கள், டக்ளஸுக்கு போட்டவர்கள், என்பிபிக்கு போன முறை போட்டவர்கள், மற்றவர்களுக்கு எங்கே போடுறது என்று தெரியாமல் போட்டுவிட்டார்கள். நாங்கள் தமிழ் தேசியம் காப்பாற்றப்பட வேண்டும், வடமாகாணத்தில் தமிழ் தேசியம்தான் தலைநூறி நிற்க வேண்டும் என்று முழுக்க பேசியது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் வாக்குகளை மாறி அளித்து விட்டார்கள். இல்லாவிட்டால் இந்த மண்டபம் இதைப்போல இரட்டிப்பு மடங்காக வந்திருக்கும் அவர்கள். ஆனால் தமிழ் தேசிய என்பிபி வராவிட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் வடக்கு மாகாணத்தில் தமிழ் தேசியம் நிலைநாட்டப்பட்டுள்ளது. இதுதான் முக்கியமான பொருள்.
எனவே நீங்கள் கருத்துக்களை சரியான முறையில் மக்களுக்கு பரப்பி இப்போது வந்திருக்கிற அத்தனை பேரும் பரப்பினால்தான் 4 வருடங்களில் ஒருவேளை முழுமையாக இந்த சபைகளை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, தொடரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே இதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய வேண்டும். எல்லோரும் இன்றைய அரசியல் தற்கால பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நாங்கள் அதைத்தான் பேசி வருகின்றோம். உங்களுக்கு அது என்ன என்பது நன்றாக தெரிந்திருக்கும். காணாமல் போனோர் அதிலிருந்து தொடங்கினால் நாங்கள் அங்கே முடிக்கிற இடங்கள் இருக்குது. இவற்றையெல்லாம் மிக துல்லியமாக நாங்கள் அதை படித்து வைத்திருக்க வேண்டும். அது சரியான முறையில் விதைக்கப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். இங்கே பலருக்கு தெரியாது, எங்களுடைய மக்கள் வாக்களிக்கின்றார்கள், பலருக்கு தெரியாது. மேலெழுந்த வாரியாக அவர்கள் போட்டு விடுவார்கள். இது ஒரு புறம். 2வது, நேற்று நான் பார்க்கும்போது சந்திரசேகரன் அவர்கள் சொல்கின்றார்கள் தமிழரசு கட்சி சாராயம் கொடுத்து வாக்கு தேடியதுண்டு. நான் அதை கேட்ட உடனேயே நான் இரவு 2-3 பேருக்கு அடித்து கேட்டேன். அதில் உண்மை உண்டு. அது முக்கியமாக வட்டுக்கோட்டை தொகுதியில் சாராயம் முதல் நாள் இரவு கொடுக்கப்பட்டது, வட்டுக்கோட்டை தொகுதியில் கொடுக்கப்பட்டது, அது நிரூபிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அங்கு ஒருவர் அவர்களுக்கு மேல் வழக்கு போடுவதற்காக எல்லாவற்றையும் எடுத்து வைத்திருக்கின்றார். அவ்வளவு கீழ்த்தரமான ஒரு நிலப்பாட்டுக்கு போய் வெல்ல வேண்டும் என்ற ஒரு நியதி இருந்திருக்கின்றது. ஒன்று, அவர்களிடம் நிறைய பணம் இருக்கின்றது. சஜித் பிரேமதாசா அவர்கள் ஏற்கனவே கொடுத்து வைத்திருக்கின்றார். அந்த பணம் இப்போது அவர்களுக்கு மிகவும் அவர்களுக்கு எந்த வழியில் என்னத்தை செய்யணுமோ பணம் இருக்கின்றது, செய்துவிட்டார்கள். இது உண்மை. இதை நாங்கள் வாபஸ் பெற முடியாது அந்த கட்டத்திலும். எனவே நாங்கள் பல போட்டிகளின் ஊடாக இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். எங்களுடைய இது உண்மையில் இது மகத்தான வெற்றி, மகத்தான வெற்றி. இன்று பாருங்கள், எந்த கட்சியும் சபை அமைக்க முடியாமல் திணறுகின்றது. அங்கே கொஞ்சம் அசைந்தால் என்பிபியுடன் போவதற்கும் ரெடியாக இருக்கின்றார்கள். ஆனால் மக்கள் அவர்களுக்கு தகுந்த பாடம் படிப்பிப்பார்கள் என்ற பயத்தில் அவர்கள் போகாமல் அங்கே பலரை அணுகி கொண்டு தான் இருக்கின்றார்கள். மிக தெளிவாக எங்கள் பக்கத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கின்றது, எங்கள் கொள்கைகளுடன் சேர்ந்து பயணிக்க தயாராக இருந்தால் அதற்கு நாங்கள் ஆதரவளிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் பல திசைகளை நோக்கி ஓட வேண்டி இருக்கின்றது. தற்போது இந்த வாரம் உங்களுக்கு தெரியும் முள்ளிவாய்க்கால் வாரமாக வருகின்றது. இதை பற்றியெல்லாம் நாங்கள் மீண்டும் நினைவுபடுத்தி உங்களுடைய பிள்ளைகள், இளைஞர்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். தனிய பத்திரிகை மூலம் செய்தி செல்வது அவர்களை சென்றடையாது. அந்த செய்ய வேண்டிய வேலையை பெற்றோர்கள் தவறவிட்டபடியாத்தான் இன்று என்ன நடந்தது 2009 என்று தெரியவில்லை, மக்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் அன்று சிறு பிள்ளை, இன்று இளைஞர்கள், ஆனால் அவர்களுக்கு விஷயம் தெரியாது. இதனால்தான் தேசியத்தை விட்டு விலகி நிற்கின்றார்கள். ஏதோ இந்த முறை அதை கொஞ்சம் தெரிந்து விட்டார்கள் போல் இருக்கின்றது. அங்கே என்பிபியை அனுப்பிவிட்டார்கள். அப்படி இருந்தும் ஓரளவுக்கு என்பிபி பெற்றிருக்கின்றது. அது அடுத்த முறைக்கு முற்றாக நாங்கள் அதை துடைத்து எறிய வேண்டும். பல விடயங்கள் உங்களுடைய நாளாந்த, அதாவது இனிமேல் மக்கள் சேவையை செய்ய போகின்றீர்கள். மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். நீங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுக்கு சாதாரணமானவர்களை விட அவர்கள் உண்மையில் ஒருபடி மேல்தான். உங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது, கூடுதலான அதிகாரம் பிரதேச சபைக்குத்தான் இருக்கின்றது. அதான் நான் சொன்னேன், நீங்கள் இவற்றை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து சரியான முறையில் நடந்தீங்கள் என்றால் நிச்சயமாக அடுத்த முறை முழு சபைகளையும் கைப்பற்ற முடியும் என கூறிக்கொண்டு